தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு ஈரோடு பெருந்துறையில் அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கொங்கு மண்டலத்தில் தொழில்கள் நலிவுடைய மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கைகளே காரணம் என குற்றம் சாட்டி பேசினார். அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானின் பாடல்களை பாடி நடனமாடும் வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 16,000 மகளிர்கள் ஒரே நேரத்தில் வண்ண உடை அணிந்து வள்ளி கும்மி நடனமாடி மாநாட்டை சிறப்பித்தனர். மதுரையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு வருகிற மார்ச் 2ஆம் தேதி சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையில் அண்ணா சாலையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சங்கீதமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற மாணவர்கள் ஒன்றிணைந்து பள்ளியின் 60வது ஆண்டு வைர விழாவை கொண்டாடினர். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி மற்றும் யோகா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முன்னதாக தாங்கள் பயின்ற பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமரா, நூலகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, கணினி என சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் அருகே உள்ள தேக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த பச்சைமால் என்பவர் அவரது தோட்டத்தில் உள்ள ஒரு சொகுசு காரில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அங்கு சென்ற குற்றப்பிரிவு போலீசார் பச்சையம்மாளின் தோட்டத்தில் சோதனை செய்தனர். அதில் அவரது காரில் பதுக்கி வைத்திருந்த 55 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 செல்போன்கள், 1.53 லட்சம் ரூபாய் பணம், சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேடு பவர்குப்பத்தில் பிரபல ரவுடியான வெங்கட்ராமன் என்பவர் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் இருவருடன் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் விமல், பூபாலன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் வெங்கட்ராமனை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காசிமேடு போலீசார் ரத்த வெள்ளத்தில் இருந்த வெங்கட்ராமனை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் ரவுடி வெங்கட்ராமன் உயிரிழந்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பட்டம் மற்றும் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கு 50,000-ம், திருமண நிதி உதவியுடன் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிதியும், திருமண நிதி உதவியுடன் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 2023-24ஆம் ஆண்டு நாமக்கல் வருவாய் கோட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த 125 பெண்களுக்கும் பட்டயம் மற்றும் பட்டம் படித்த 280 பெண்களுக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளரும் டிக்டோ
ஜாக் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ராதாஸ் கலந்து கொண்டு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 90% ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் அரசு பள்ளிகளை மூடுகின்ற சித்தாந்தத்தில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாக ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் தாஸ் குற்றம் சாட்டினார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 19ஆம் தேதி சென்னையில் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.